நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம், இதுதான் நம்ம பார்த்தது ஜென்ரலாக பூமின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அதுதான் இங்கே இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு வேறு ஒரு கிரகத்தில் யார் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாருங்களேன், அந்த காலத்தில் இருந்து பழைய சித்தாந்தம், ஏன் இந்த எகிப்து கல்ச்சரில் இருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில பறக்கும் தட்டு வடிவங்களையோ சில அஸ்ட்ரானாலஜிஸ்ட் இருக்கிற மாதிரி சில வடிவங்களே அவங்க வரைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? மேக்னெட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த தியரியை வச்சு தான் அவன் வந்து போகிறான்னு நான் சொல்கிறேன். இது மறுக்க முடியாத உண்மையா இல்லையா நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவன் இருக்கிறது வந்து அந்த சூரியனிலிருந்து வருகின்ற அந்த மேக்னெட்டிக் பவர், பூமிக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு சக்தியை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் போகிறான். அதனால் அவனுக்கு எனர்ஜியே தேவையில்லை, பெட்ரோலே தேவையில்லை, அவனுக்கு எனர்ஜியே தேவையில்லை. அந்த மேக்னெட்டிக் பவரை சோர்ஸ் பண்ணி அதில் இருந்து போகிறான் வரான். அதனால நீங்கள் எப்போவுமே அந்த பறக்கும் தட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்ஸாக்காக போயிட்டு வருது அப்படின்னு சொல்லுங்க. ஜிக்ஸாக்காக எப்படி போகும்? நார்த் போல் சவுத் போல் ஒரு மேக்னெட் வச்சிங்கன்னா ஜிக்ஸாக் போகும். ஏலியன் என்பது வந்து நம்மளை வச்சு டிசைட் பண்ண முடியாதுங்க. வேற கோளில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு தெரியாது. இங்கே நம்ம ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோங்க. அவன் வந்து அங்கே அமோனியாவை சுவாசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாங்க. அவன் ஐஸ்லேயே இருக்கலாங்க. அவனுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் சொல்கிறீங்களே, கடலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் கிலோமீட்டர் கடலுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த அடர்த்தியில் சில உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குல்ல. அப்போ எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இந்த மாதிரி இந்த உயிரினம் வாழ்ந்துருக்குது, அதை தூக்கிட்டு வந்து மேலே வச்சு வாழுன்னு சொல்லலாம்? வாழுமா? வாழாது. மீனு கரையில் இருக்குமா? இருக்காது. அதுக்கான ஒரு பயாலஜிக்கல் சிச்சுவேஷன், அதனுடைய சர்வைவல் வந்து கடலில் இருக்கலாம், குட்டையில் இருக்கலாம். அதை போன்ற ஏன் ஒரு ஏலியன் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிட்டு வாழக்கூடாது, அவன் ஆக்சிஜன் சுவாச்சா செத்து போயிடுவான் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ கார்பன், நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோம்? கார்பன். நம்ம கண்ணில் பார்க்கின்ற அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் கார்பன் இருக்குது, அதனால நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்பனை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ கார்பனே இல்லாத ஒரு உருவமாக ஏலியன்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன பார்க்குறோம்? நகம், சதை, ரத்தம், நகம், முடி, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்குறோம். இதே தான் ஒரு விலங்குக்கும் இருக்கின்றது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இதோ வருது, அதோ வருது, புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ட்ரம்ப்பு ரிலீஸ் பண்ணி விட்டார். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஏலியன் பற்றிய கான்செப்டை இதோ நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறேன் பாருங்கள். இவ்வளவு நாள் அமெரிக்காவை ஆட்சி புரிந்த எந்த அதிபரும் கூறாததை நான் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்வதற்காக இப்போ ஒரு வாரம் முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் அந்த ஏலியன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதில் என்ன கொடுத்துருக்காருனாக்கா, ஏலியனில் இருந்து 1950 இருந்து என்னென்ன அமெரிக்கா ரிசர்ச் பண்ணிச்சோ அதில் இருக்கின்ற ஒரு படை தளபதிகளில் இருந்து ஆஸ்ட்ரோனட்ஸா என்னென்ன சொன்னாங்கன்ற எல்லா கருத்துக்களையும் அந்த ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்காரு. அதில் பல வீடியோக்கள் இருக்கின்றன, பல காணொலி இருக்கின்றது, பல ஆடியோஸ் இருக்கின்றது, பல ஃபோட்டோஸ் இருக்கின்றது. உள்ளே போய் நம்ம யார் வேணால் பார்க்கலாம். அது ஓப்பன் புக்காக இப்போ போட்டுட்டாரு. இதன் மூலமாக ட்ரம்ப் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, பாருங்கள் நான் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக இருக்கேன், நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் சொன்னதை செய்வேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி, பரவாயில்ல. இதில் இருந்து ஏலியன் அப்படிங்கிற இது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட்டுக்கு இவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றே நம்ம கூறலாம். அதாவது ஒரு சாரார் சொல்லுவாங்க ஏலியன் இருக்குது, இன்னொரு சாரார் சொல்லுவாங்க ஏலியன் இல்லை அப்படின்ட்டு. இந்த ஃபைல்ஸை நம்ம படித்து பார்க்கும்போது, அந்த காணொலிகளை பார்க்கும்போது நமக்கு தோன்றது என்னன்னாக்கா, எஸ் அஃப்கோர்ஸ் ஏலியன் என்கின்றது இருக்கின்றது. ஆனால் அது ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கல, இல்லை அது பண்ண முடியல. அதுதான் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஏலியன் என்பது என்ன? மனிதர்களும் மனிதர் சார்ந்த இனம், அதாவது மிருகங்கள் இல்லை பூச்சிகள், பறவைகள், நடப்பன, ஊர்வன, இந்த மாதிரி விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பூமியில் இருக்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஆறு அறிவுன்னு நம்ம சொல்கின்ற மனிதனை போல் 6 அறிவும் அதற்கு மேலும் கொண்ட சில உயிரினங்கள் வேறு ஒரு கிரகத்தில் வாழ்ந்தால் அதுதான் ஏலியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கணிச்சிருக்கிறது. நம்ம என்ன பார்க்குறோங்க, நம்ம ஒரு பூமின்னு இருக்கிறதுல வந்து நம்ம ஜென்ரலாக என்ன பார்க்கோம்னாக்கா, பூமினாக்கா கல், மண், தண்ணி, கடல் இருக்கும். கடல் தண்ணின்னா உப்பு கரிக்கும், மழை பெஞ்சால் அந்த தண்ணி நல்லாயிருக்கும், பனிங்கிறது ஐஸு,
உங்களுக்கு வந்து நெருப்பு வந்து இயற்கையாக உருவாகும், இல்லை நம்ம உருவாக்கணும்னாக்கா அது வந்து சூடாகும். அதான் பஞ்சபூதம் இருக்கின்றதை தான் நம்ம பார்த்துருக்கோம். நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம், இதுதான் நம்ம பார்த்தது ஜென்ரலாக பூமின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அதுதான் இங்கே இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு வேறு ஒரு கிரகத்தில் யார் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நமக்கு இவ்வளோதான் நமக்கு தெரியும். அவங்க எப்படி இருப்பான், எப்படி வருவான், எப்படி போவான்ன்றது வந்து நமக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன ஒரு கூற்று சொல்கிறாங்கனாக்கா, இங்கே இருந்து ஒரு ஏலியன் கிரகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு பல 1000 கோடி ஆகும். அதனால அவங்க வந்து இங்கே வந்து திரும்பி போகிறதுக்குள்ளே அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனால் அதனால் ஏலியன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் கூடுகிறார்கள். ஆனால் நீங்கள் பாருங்களேன், அந்த காலத்தில் இருந்து பழைய சித்தாந்தம், ஏன் இந்த எகிப்து கல்ச்சரில் இருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில பறக்கும் தட்டு வடிவங்களையோ சில அஸ்ட்ரானாலஜிஸ்ட் இருக்கிற மாதிரி சில வடிவங்களே அவங்க வரைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அந்த காலத்தில்? ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கின்றது. ஒரு குமரி கண்டம்ங்கிறது இங்கே இருந்தது, தமிழர்கள் தான் அந்த வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கடல் சீற்றம் வந்து குமரி கண்டம் போயிடுச்சு, அதில் மிஞ்சி போனது தான் அந்த இலங்கை என்கின்ற ஒரு தீவு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கணும். அந்த ஆஸ்திரேலியாவையும் இந்த ஏஷியா இந்தியாவையும் இணைத்த அந்த குமரி கண்டம் இன்னும் கடல் அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது சொல்கிறது மட்டும் இல்லை, இவங்க கடலுக்கு அடியில் ஒரு 25 கிலோமீட்டருக்கு கீழே போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கின்றது. ஒரு பூம்புகார்னு ஒரு ஊர் இருந்தது, காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கின்றோம். அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பார்க்கின்ற போது ஆமாம் 30 கிலோமீட்டருக்கு கீழே அந்த கடலில் போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, வீடு கட்டிக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு இருக்குது, கிணறு இருக்குது, ஒரு குளம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் இருந்த சில பல அமானுஷ்யம்னு சொல்ல முடியாது, அப்போ இருந்த வாழ்க்கை தத்துவம் வந்து இப்போ வந்து கிடையாது. நம்ம அறிவுக்கு எட்டலைன்றதுனால ஏலியன் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம என்ன பார்க்குறோம், நகம், சதை, ரத்தம், நகம், முடி, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்குறோம். இதே தான் ஒரு விலங்குக்கும் இருக்கின்றது. விலங்குக்கு என்ன இருக்குது, தோல் இருக்குது, சதை இருக்குது, நகம் இருக்குது, இந்த கண்ணுனுடைய ஒளியில் வந்து பார்க்குறது. என்னென்னா நம்மளால நைட்டு பார்க்க முடியாது, இந்த விலங்கு ஆந்தையோ நைட்டு பார்க்குது. இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரென்ஷியேட் தான் இருக்கின்றது. இதை வச்சு நம்ம ஏலியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஏலியன்கள் அருவமாக இருக்க முடியாதா? இதை நான் ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஏலியன் என்பது வந்து நம்மளை வச்சு டிசைட் பண்ண முடியாதுங்க. வேற கோளில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு தெரியாது. இங்கே நம்ம ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோங்க. அவன் வந்து அங்கே அமோனியாவை சுவாசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாங்க. அவன் ஐஸ்லேயே இருக்கலாங்க. அவனுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் சொல்கிறீங்களே, கடலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா பல 1000 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த அடர்த்தியில் சில உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குல்ல. அப்போ எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இந்த மாதிரி இந்த உயிரினம் வாழ்ந்துருக்குது, அதை தூக்கிட்டு வந்து மேலே வச்சு வாழுன்னு சொல்லலாம்? வாழுமா? வாழாது. மீன் கரையில் இருக்குமா? இருக்காது. அதுக்கான ஒரு பயாலஜிக்கல் சிச்சுவேஷன், அதனுடைய சர்வைவல் வந்து கடல்ல இருக்கலாம், குட்டையில் இருக்கலாம். அதை போன்ற ஏன் ஒரு ஏலியன் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிட்டு வாழக்கூடாது, அவன் ஆக்சிஜன் சுவாசா செத்து போயிடுவான் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? இருக்கக்கூடாதா? இந்த தியரி இருக்கக்கூடாதா? ஏன் இதை விஞ்ஞானிகள் வந்து எடுத்துக்க மாட்டேன்றாங்க? நீங்கள் ஆக்சிஜனில் சுவாசிச்சுட்டு வாழுகின்ற இந்த உயிரினம் மற்ற கிரகத்தில் இருக்கின்ற உயிரினமும் ஆக்சிஜனில் தான் சுவாசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும் என்ற என்ன தத்துவம் இருக்கின்ற எந்த தியரி இருக்குது? கிடையாதே. அங்கே கார்பன் டை ஆக்சைட்லேயே அவங்க சுவாசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாமே. இருக்குமா? இருக்காதா? நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்கள். அதனால் கண்ணுக்கு தெரிகின்ற அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால்தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருந்தாலும் இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம மறுக்க முடியலையே. சில அமானுஷம் நடக்குது, அது அமானுஷம்னு சொல்லி நம்ம தள்ளிட்டு போய்ட்றோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ கார்பன், நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோம்? கார்பன். நம்ம கண்ணில் பார்க்கின்ற அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் கார்பன் இருக்குது, அதனால நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்பனை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ கார்பனே இல்லாத ஒரு உருவமாக ஏலியன்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி கண்ணில் தெரியும்? உங்களுடைய ரத்தம் சிவப்பாக இருக்கின்றது, அவங்க ரத்தம் மஞ்சளாக இருக்கலாம், அவங்க ரத்தம் பச்சையாக இருக்கலாம்.
உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இல்லாத ஒன்று எப்படி இங்கே இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் அந்த மாதிரி தான் இருக்கும்ன்றது சொல்லலை, ஆனால் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? நீங்கள் சொல்லலாம் அந்த ஏலியன் இந்த ரவுண்டாக இருக்குது, அப்படியே பறந்து வந்தது, இப்படி பறந்தது, எப்படி சாத்தியமா அப்படின்னு சில சயின்டிஸ்டே சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பெட்ரோல் டீசல் இல்லை ஒரு கேஸ் அதை வச்சு தான் நம்ம ஊரில் வண்டி ஓடுது அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சது. மேக்னெட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த தியரியை வச்சு தான் அவன் போகிறான்னு நான் சொல்கிறேன். இது மறுக்க முடியாத உண்மையா இல்லையா நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவன் இருக்கிறது அந்த சூரியனிலிருந்து வருகின்ற அந்த மேக்னெட்டிக் பவர், பூமிக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு சக்தியை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் போகிறான். அதனால் அவனுக்கு எனர்ஜியே தேவையில்லை, பெட்ரோலே தேவையில்லை, அவனுக்கு எனர்ஜியே தேவையில்லை. அந்த மேக்னெட்டிக் பவரை சோர்ஸ் பண்ணி அதில் இருந்து போகிறான் வரான். அதனால நீங்கள் எப்போவுமே அந்த பறக்கும் தட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்ஸாக்காக போயிட்டு வருது அப்படின்னு சொல்லுங்க. ஜிக்ஸாக்காக எப்படி போகும்? நார்த் போல் சவுத் போல் ஒரு மேக்னெட் வச்சிங்கன்னா ஜிக்ஸாக் போகும். அதை போலத்தான் இந்த பறக்கும் தட்டும் போகின்றது அனுமானம். நான் இந்த மதம் இருக்கும் என்றது சொல்லலை, அவனுடைய ஃபியூல், அவனுடைய எரிபொருள் வேற. ஏலியன்கான தியரி, அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவங்களுடைய சயின்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. போறது உண்மை. அதுலேருந்து இறங்கி சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணனாங்க அப்படின்றது இது வரைக்கும் அமெரிக்காவில் நடந்த மாதிரி தான் ஏரியா 51 இந்த இடத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்தியாவில் நடந்திருக்கு, பெங்களூரில் நடந்திருக்கு, மும்பையில் நடந்திருக்கு, டெல்லியில் நடந்திருக்கு. அவ்வளோ ஏங்க இங்கே ஓஎம்ஆர்லேயே நடந்த விஷயங்கள்லாம் அதை நோட் பண்ணியிருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் ஏலியன் இல்லை என்பதை மறுக்க முடியாது இல்லை. அதனால் நமக்கு ஏலியன் என்பது ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த நாஸ்ட்ரடாம் சொன்னது போல் 2026 ஏலியன்கள் நம்மளுடன் கனெக்ஷனுக்கு வருவார்கள், ஏலியன்கள் தொடர்பு கொள்வார்கள் 2026 முடிவுக்குள்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக நடக்குமா என்று நம்ம ஆராய்ந்து அதற்கான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து ஏலியன்கள் இருக்கிறார்கள், அவர்களோட நம்ம தொடர்பு கொண்டு மேலும் நம்மளுடைய டெக்னாலஜியை வளர்க்க முடியும் என்று நம்புவோம் என்று கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.